வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு பேசிக் கிளாஸ் தாங்க. மொத்தமாக ஒரே வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து தனித்தனியாக உங்களுக்கு வேணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து 1 by 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. இது வந்து பேப்பரில் தாங்க ஃபஸ்ட்டு தைச்சு பழகணும். பேப்பரில் ஏன் தைச்சு பழகணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த நேர்த்தையில் கரெக்டாக வரும். அடுத்து வந்து நம்ம கர்ச்சீப் கட் பண்ணி கையிலே ஹெம்மிங் பண்ணணும். இது ஏன் கையிலே ஹெம்மிங் பண்ணணும், ஏன் மிஷினில் வச்சு தைக்கக்கூடாதா அப்படின்னா, அந்த மடிக்கிற அந்த இது வந்து நம்ம கையில் பண்ணால் தான் அடுத்து மிஷினில் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். கையிலே நல்லா ஹெம்மிங் பண்ணி 4 பக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலேயே நம்ம மிஷினில் தைக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிஷினில் உருட்டி அடிக்கலாம். ரொம்ப பொறுமையாக கவனித்து பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க டெய்லரிங். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரே மாதத்தில் சூப்பராக நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம். 1 மாதம் இருந்தால் போதுங்க. 30 நாள் 30 கிளாஸு இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் தைச்சிடலாங்க. இது நல்லா கையிலே ஹெம்மிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம மிஷினில் வச்சு அடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். அளவுகள் எல்லாம் நான் இதில் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். கர்ச்சீப்புக்கு அடுத்து பை தைக்கணுங்க. இது பையும் ரொம்ப ஈஸி தான். தலகாணி உரம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். எல்லா அளவுகளும் நோட்டு போட்டு எழுதி வச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ஒரு நாள் விடாமல் அதை டெய்லியுமே ஏதாச்சும் ஒன்று தைச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து தைக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு நாள் விட்டுட்டிங்கனாலும் அடுத்த நாள் அதை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரே டைமில் இல்லைனாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்து ஒரு நாளும் ஒன்று செஞ்சு பழகுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களே வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்குறாங்க. அவங்க டென்ஷன்லாம் குறைக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று நம்ம இன்னொன்று பண்ணணும். நம்ம வேலைக்கு போயிட்டு ஏன்னா ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும், வீட்டில் டென்ஷன் இருக்கும். மற்ற பக்கம் டென்ஷன் குறைக்கிறதுக்காக டெய்லரிங் கற்றுக்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்க பெண்கள், இல்லைன்னா படிப்பே வரல நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான்லாம் படிக்கலைங்க. நான் 8th வந்து ஃபெயிலு. 8th நின்றுட்டேன். நின்னதுக்கப்புறமா வீட்டில் வந்து மாடு மேய்ச்சிட்டு இந்த வீட்டில் தோட்டத்தில் விளையிற காய்கறிலாம் எப்போ 8th முடிச்சதுமே காய் இதெல்லாம் விற்றுட்டு வீட்டில் இருக்க வேலையை பார்க்கட்டும், படிப்பு வேலைனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்தா அதில் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டெய்லரிங் கற்றுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எதில் ஆசையோ, அதாவது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டிலருந்தே பண்ணுற மாதிரி நிறைய தொழில் இருக்குது. அந்த மாதிரி கற்றுக்குங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டிலேருந்து பசங்களை பார்த்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயந்தான். நம்ம வெளியில் வேலைக்கு போயிட்டோம்னா பிள்ளைங்க வந்து அதாவது வந்து சில பிள்ளைங்க வந்து வழி தவறி போயிடுறாங்க. நம்ம வேலைன்னு அலையும்போது அவங்க வேறு மாதிரி சிந்தனைகளில் இருந்துடுறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் பிள்ளைங்களை பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம சம்பாரித்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து வெளியில் வேலைக்கு போகிறத விட வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நானாக அப்படி தான் பசங்களை பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, மாமனார் இல்லை. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம தான் பிள்ளைங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கின்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரொம்ப நம்ம பிள்ளைங்களை வந்து பத்திரமா வளர்க்குற மாதிரி இருக்குது. இப்போது அது பொண்ணுங்கன்னா ரொம்ப கவனமாக வளர்க்குற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி தையல் தொழில் இல்லை மற்றபடி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வீட்டிலேருந்து பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப் தான்.
சப்போஸ் நம்மளை பசங்களை பார்த்துக்க இருக்கிறாங்க, அதாவது வந்து மாமியார் மாமனார் இல்லை அம்மா அப்பா வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களோட நம்ம குழந்தைங்கள வேறு யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. சேஃபாக நம்ம நம்பி விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போகலாம். போயிட்டு கூட நம்ம ஒரு நேரம் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம். ஐயோ பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா, நம்ம வேகமாக போகணும் செய்யணும் அப்படின்ற டென்ஷன் இருக்காது. சரி அம்மா இருக்காங்க இல்லை மாமியார் மாமனார் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலாம், டென்ஷன் இல்லாமல் அமைதியாக வரலாம். இல்லைன்னா நமக்கு நினப்பு பூரா பிள்ளைங்க மேலேயே இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஒரு வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லரிங் வந்து சூப்பராக சம்பாதிக்கலாம். இப்போ நாங்கள் தைக்கும் போதெல்லாம் வெறும் 15 ரூபா, வெறும் 10 ரூபா அப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இதுலேயே நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு 200 மேலே சம்பாதிக்கலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு 200ரூவானாலும் 2 ப்ளவுஸ்க்கு 400 ஆச்சுங்க. வீட்டிலேருந்தே அசால்ட்டாக 400 சம்பாரிச்சிடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப அழகாக தைச்சி பழகிடலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா போதுங்க, கவனமாக பார்த்தீங்கன்னா போதும். வெட்டுற போகும்போது இன்னும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கட் பண்ணணும். ஏன்னா வந்து கட் பண்ணும்போது டென்ஷன் ஆனோன்னா வந்து அது தப்பாக வெட்டிடுவோம். தப்பாக வெட்டிட்டால் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து கட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் சண்டை போட்டாலும் செஞ்சாலும் இந்த டென்ஷன்லாம் காணாமல் போயிடும். உங்களுக்கு மிஷினில் போய் உட்காந்துட்டிங்கனாவே நீங்கள் ரிலாக்ஸாக தைக்கலாம். அதவே நினைக்க வைக்காது மனசு. கஸ்டமர் கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். நீங்கள் வேறு எதுவுமே நினைக்க தேவையில்லை. ஹஸ்பண்டை திட்டாங்க, மாமியார் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் அதை பேசினாங்க இதை பேசினாங்க அப்படின்லாம் மனசு போகாமல் நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். அந்த வேலை செய்ய நீங்கள் நமக்கு சும்மா இருந்தால் தான் வந்து ஐயோ இப்படி பேசிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சில நேரம் தப்பான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பணம் சம்பாதிக்கவும் சரி, நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் சரி, டெய்லரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம், நம்ம பசங்களுக்கு தைச்சிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அம்மாவுக்கு உங்களுக்குலாம் தைச்சிக்கலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் ஹஸ்பண்டுக்கு நான் இப்போ சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் போன தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஜென்ஸு சட்டையே தைக்க தெரியாது. சின்ன வயசாக இருக்கும்போது என் பையனுக்கு தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பசங்க சட்டை தைக்கிறத விட்டுட்டேன். அப்போ யோசித்தேன், நம்ம எல்லாருக்கும் தைச்சி கொடுக்குறோம், எல்லாமே தைக்கிறோம், ஆனால் இவருக்கு மட்டும் ஒன்றுமே தைச்சி தரல, எப்படியாச்சும் வந்து ஜென்ஸு சட்டை இவருக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் தாங்க வீடியோ பார்த்து கட் பண்ணி 3 சட்டை தைச்சி கொடுத்தேன் அவருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரெடிமேடில் வாங்குகிற மாதிரி வெளியில் டெய்லர்கிட்ட தைக்கிற மாதிரியே செமையாக இருந்துச்சு. அது நான் வீடியோ போடலை. ஏன்னா வந்து ஏற்கனவே ஜென்ஸு சட்டை வந்து பாப்பாவுக்கு தைச்சி போட்டது வந்து அவங்க சரியாக போடலை, நீங்கள் போட்டது வந்து டைம் வேஸ்ட்டு, இதை போய் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி நல்லா நம்ம கற்றுக்கிட்டு போடலாம் அப்படின்ட்டு. ஏன் அது நான் அந்த வீடியோ சரி நல்லாவே தைக்கல, சரியாக பண்ணலை அப்படின்ட்டு கூட நான் அந்த வீடியோ போட்டேன்னா, நான் வந்து எனக்கு தைக்கவே தெரியாது ஜென்ஸு சட்டை. சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் அந்த வேலையை செஞ்சேன் இல்லையா, அந்த நம்பிக்கை வந்து யாருக்காச்சும் வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எனக்கு சரியாக வரலை அப்படின்லாம் போடல. எனக்கு தெரியாத வேலையை நான் செஞ்சு அது சரியாக வந்துச்சு அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த சட்டை போட்டது வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடிக்கடி அதை அவங்க போடுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம தைச்சிட்டோம், அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி தாங்க எல்லாமே. நம்ம கையால் ஒன்று பண்ணி எப்படி சாப்பாடு நம்ம பரிமாறுறதுல வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷமோ, அது மாதிரி தான் நம்ம தைச்சி நம்ம போடுறது சரி, மற்றவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க போடுறத நம்ம பார்த்து அழகு பார்க்குறது, அதுவும் ஒரு சந்தோஷம்தாங்க.
நான் டெய்லரிங்கில் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன் நான். ஏன்னா அது ஒன்று ஒன்றும் தைச்சி அதை ஃபினிஷ் பண்ணி அது ஒருத்தவங்களுக்கு போட்டு அழகு பார்க்குறதுல வந்து அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம அதில் பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் விதவிதமாக தைச்சி போட்டு அழகு பார்க்குற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது மாதிரி நீங்களும் நிறையா பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. எப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேறு லெவலில் தைச்சிருவீங்க. என்னோட சூப்பராகவே தைப்பீங்க. பொறுமை மட்டும் இருந்தால் போதும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க, நம்ம நல்லா தைக்கலாம். ரெண்டாவது பிரிக்காமலாம் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்ததும் வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் போனோடனே பிரித்து தைக்கிற மாதிரி தான் வரும். பிரிக்காமலாம் தைக்க முடியாது யாராலையும். ஏன்னா எப்படியாப்பட்ட டெய்லராக இருந்தாலும் அவங்க பிரித்து தைச்சி தான் வருவாங்க. இப்போ எப்படி டாக்டராக இருக்கவங்க வந்து போனது டாக்டர் ஆகிடுறாங்களா? அந்த செத்து போன எலி அது இறந்தது எல்லாத்தையும் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஒன்று பண்ணி தான் வந்து அவங்க பெரிய டாக்டராகவே வர்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம தொழிலும் பிரிக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காகலாம் சலிச்சிக்காதீங்க. எத்தனை தடவை பிரித்தாலும் இப்போ ஒரு 2 தடவை பிரிக்கிறோன்னா 3ஆவது தடவை நம்ம நல்லா பண்ணுவோம். இப்போ வந்து புதுசாக நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் அதே மாதிரி தானே. சப்போஸ் ஒரு தடவை வரலைன்னா அது மறுபடியும் நம்ம படித்து பார்க்குறோம், எழுதி பார்க்குறோம். அதே மாதிரி தான் டெய்லரிங்கும். சில பேர் வந்து அதுக்கு சங்கடப்பட்டுகிட்டே வந்துட்டு போக மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட எத்தனையோ பக்கம் சென்டர் இருக்குங்க, டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. கொஞ்சம் பணம் கட்டி சேர்ந்துட்டு கூட நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம சீரியல் பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் பேசிட்டு நாள் அப்படியே போயிடக்கூடாது. நம்மளும் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்பிக்கையோடு கற்றுக்குங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஏன்னா வந்து எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று முயற்சி பண்ணி கற்றுக்குங்க. நான் ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒன்றில் வந்து தவறாக ஏதாவது பேசியிருந்தேன் சொல்லியிருந்தேன்னா ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா பார்த்து தான் பேசுகிறேன். நான் சரியாக பேசுகிறேன்னான்னு கூட எனக்கு தெரியல. எழுதி வச்செல்லாம் நான் பேசலைங்க. என் மனசில் பட்டது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா வந்து நான் படிப்பு வரலன்னு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நமக்கு படிப்பு வரல, நான் அவ்வளோதான், நம்ம மாடு தான் மேய்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இந்தளவுக்கு பண்ண முடியாது. இல்லை சப்போஸ் வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்காம நீ இங்கே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாலும் நான் வந்து தைச்சிருக்க முடியாது. எப்படியோ அடம்பிடிச்சு சப்போஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிவாதம் பண்ணி சேருங்க. சேர்ந்து நீங்கள் கற்றுக்குங்க. படிப்பு மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் தான். ஏதாவது எனக்கு இது வேணும், நான் அதை போய் நான் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிடிவாதம் பண்ணி எப்படியாச்சும் போய் அது ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். எனக்கு டெய்லரிங்கில் இருக்க மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து பெற்றவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா தான் பிள்ளைங்க வந்து இப்போ அடுத்து லெவலுக்கு போக முடியும். நம்ம கைக்குள்ளேயே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி முன்னேறுவாங்க. அதனால் வந்து சில பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லைன்னா திட்டாதீங்க. அவங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சேர்த்து விடுங்க. அவங்களும் வேறு லெவலில் வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோமா இல்லை, படிக்காதவங்க தான் வந்துட்டு வேறு லெவலில் போயிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு தொழிலை கற்றுட்டு சீக்கிரமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா படிக்கிறவங்க கூட லேட்டாக தான் போகிறாங்க. படிக்காத பசங்க வந்துட்டு டேலண்ட்டை ஏதாவது கற்றுக்கிட்டு வந்து வேறு லெவலில் போயிடுறாங்க. அதனால் வந்து படிப்பு வரலைன்னா திட்டாதீங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேர்த்து விடுங்க. அவங்க சூப்பராக வந்துடுவாங்க. இது வந்து குட்டி பாப்பா சட்டை, பிறந்த குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு இது இப்படி தான் போடணும். இது எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து தான் நம்ம பாப்பா சட்டையெல்லாம், அதாவது வந்து பட்டுப்பாவாடை சட்டை தான் அடுத்து தைக்க போகிறோம். இது மாதிரி இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒன்று லைனாக வருதோ அதே மாதிரி தான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்து ஒரு வீடியோவும் லைனாக வரும் உங்களுக்கு. இதில் மாதிரி ஃபாஸ்ட்டாக வராது உங்களுக்கு. பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து
ஃபஸ்ட்டு எடுத்ததும் புரியணும் இல்லையா, அதனால் டைம் எடுத்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த பை, கர்ச்சீப்பு இதெல்லாம் தைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது தைச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து அந்த குட்டி பாப்பா சட்டை பட்டுப்பாவாடைக்கெலாம் போடுவோம் இல்லையா, அது ஈஸியாக இருக்கும். ஸ்கர்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருந்தீங்களே பார்த்தீங்களா, அது ஒன்று ஒன்று தைக்கிறப்ப வந்து அடுத்தடுத்தது தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று, இன்றைக்கி ஒரு இது முடிக்கிறோன்னா நாளைக்கு ஒன்று, அந்த மாதிரி வந்து லைனாக வாங்க. மாற்றி மாற்றிலாம் தைக்காதீங்க, லைனாக ஒன்று ஒன்றா தைச்சி பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், இது லைட்டாக ரவுண்டு வரும். இது ரவுண்ட் நெக் வரும் உங்களுக்கு. அதவே இல்லை அளவெடுக்க சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு குட்டி பாப்பா சட்டை கிடைக்கல, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மதிப்பாக வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு அளவெடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக கட் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ரெடிமேடில் இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதுக்கெலாம் கிராஸ் பீஸ் கொடுத்து சொல்லி கொடுத்துருப்பேன். பைப்பிங்னால் இதுதாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து தான் நம்ம மறுபடியும் உருட்டி அடிக்கிறது. இதுதான் பேசிக்காக ஃபஸ்ட்டு பைப்பிங். இது தான் இப்படி தான் வைக்கணும். பைப்பிங்கில் நாலு விதம் இருக்குங்க. நம்ம த்ரெட்டு கொடுத்து பைப்பிங் வைக்கலாம், உருட்டி வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். அப்புறமா ஒரு பக்கம் மட்டும் தைச்சிட்டு பைப்பிங் வைக்கலாம். ஆனால் டிசைன் ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பைப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். பைப்பிங் தான் அழகே. பைப்பிங் நல்லா வந்தால் தான் அந்த டிசைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுவும் அழகாக இருக்கும். அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து தைச்சிட்டு இருந்தீங்கன்னா பைப்பிங் வந்து அழகாக வச்சு பழகிக்குங்க. ஏன்னா பைப்பிங் வந்து நீங்கள் வைக்க தான் அழகாக வரும், எடுத்ததும் நல்லா வந்துடாது. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் பழகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ மாற்றி பண்ணி பாருங்கள். இப்போ ரவுண்ட் நெக்கு தைக்கிறீங்கன்னா ரவுண்ட் நெக்காக தைக்காதீங்க, மாற்றி தைச்சி பழகுங்க. ஒன்று ஸ்டார் நெக்கு, ஒன்று பாக்லெட்டு, இந்த மாதிரி நெக்கு மாற்றி பண்ணிங்கன்னா தான் அடுத்தது நீங்கள் நல்லா தைச்சி பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் நெக்கெலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் வந்து ரவுண்டாகவே பழகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராது. அதனால் நெக்கெலாம் வந்து மாற்றி கட் பண்ணி பழகுங்க. இது வந்து ஃப்ராக்கு, அதாவது குட்டி பாப்பா போடுற ஃப்ராக். இது 1 வயசு பொண்ணு போடுறது. இது மேலே டாப் கொடுக்குறது. இதுக்கு மேலெலாம் வந்து நான் கட் பண்ணுறது தனியாக, தைக்கிறது தனியாக போட்டிருப்பேன். ஏன்னா வந்து பாதி மேலே போட்டது வந்து பூரியிலேன்ட்டாங்க, அதனால் தனித்தனியாக வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே பாருங்கள், இதுவே உங்களுக்கு ஓரளவு புரியும். அப்புறம் இது புரியல அப்படின்னா வந்து பேசிக் கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டில் உண்மை ஒன்றா இருக்கு இல்லையா, அது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரணும், நீங்களும் என்னைய மாதிரி எப்படியாவது தைக்கணுன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். இது கை கட் பண்ணணும். கீழே இருக்க ஸ்கர்ட்டு கலருக்கு மேலே கை கொடுத்து இது மாதிரி தான் நம்மளாக ஒன்றும் கலர் பார்த்து இதுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணி வச்சுக்கிறது தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைச்சி பழகிட்டு இருக்கும் போதே இப்படி கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து பழகுங்க. அப்போ வந்து நீங்கள் அடுத்து நம்ம சுடிதாரு இதெல்லாம் தைக்கும்போது உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஃப்ராக் தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது 1 வயசு பாப்பாவுக்கு போடுறது.
பின்னாடி நாட்டு கட்டுற மாதிரி, அதாவது கொக்கி வச்சு போட முடியாது இல்லையா ஒரு வயசு குழந்தைக்கு, பின்னாடி நாட்டு கட்டுற மாதிரி இருக்கும் இது. கயிறு வச்சு கட்டிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதில் குட்டி பாப்பாலாம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நிறைய தைச்சி பழகுங்க. நிறைய விதவிதமாக தைக்கலாம் இந்த இதில். ஃப்ராக்கில் ஒன்றுன்னா தைக்க தைக்க உங்களுக்கு அழகாக வந்துடும். அந்த நம்ம முன்னாடி குட்டி பிறந்த குழந்தைக்கு தைச்ச மாதிரி தான் இதுக்கு பின்னாடி கயிறு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். கீழே வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸி தான் ஒன்று. இதுக்கு லைனிங்லாம் கொடுக்க தேவையில்ல, சும்மா நார்மலாக தைச்சி போட்டால் போதும். நீங்கள் வந்து கடைகளில் வாங்காதீங்க. நீங்கள் போடுற நைட்டி இல்லை டாப்ஸு இல்லை பழைய காட்டன் சாரீ இல்லை ரேஷனில் வாங்குகிற வேஷ்டி சாரீ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு தைச்சி பழகுங்க. நீங்கள் கடைகளில் வாங்காதீங்க. நீங்கள் நல்லா பழகுனதுக்கப்புறமா கடைகளில் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் தைக்கிறது உங்களுக்கே திருப்தியாக இருக்கணும். அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் கடைகளில் வாங்குங்க. மிஷினும் அதே மாதிரி தான், செகண்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு வாங்குங்க. வாங்கிட்டு நல்லா தைச்சி பழகுனதுக்கப்புறமா புது மிஷின் வாங்குங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ணாதீங்க. அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ணி வீட்டில் திட்டு வாங்காதீங்க. அதனால் எப்படி உங்களால் கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்க முடியுமோ அந்த மாதிரி பழகுங்க. ஏன்னா வந்து நீங்கள் பாதியில் வரலை அப்படின்னாலும் சரி விடு, நம்ம ரொம்ப மணி செலவு பண்ணலை, சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சி மனசு திருப்தியாயிரும். இல்லைன்னா அதுவே நினச்சி சரி இவ்வளோ செலவு பண்ணோம்ப்பா நம்ம கற்றுக்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் எப்பயுமே கற்றுக்கணுன்னா பணம் அதிகம் செலவு பண்ணாதீங்க, கம்மியான செலவுலேயும் முடிச்சுக்கோங்க. மெட்டீரியல்லாம் வந்து பழகிட்டு இருக்கும்போது வெளியில் வாங்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்க அந்த பத்தாத நைட்டி டாப்ஸு அந்த மாதிரி வச்சு பழகுங்க. நீங்கள் வெளியில் சென்டருக்கு போனீங்கன்னா புதுசாக தான் வாங்க சொல்லுவாங்க, கம்மியான ரேட்டில் கூட புதுசாக வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப் பார்த்து தைச்சி பழகுனீங்க அப்படின்னா பழைய ட்ரெஸ்ஸை வச்சு தைச்சி பழகலாம். ஏன்னா வெளியில் நம்ம பழசு எடுத்துகிட்டு போனால் அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா வந்து சங்கடப்படுவாங்க இல்லையா, நம்ம யூஸ் பண்ணது வந்து அவங்க தொட்டு கட் பண்ண செய்ய சங்கடப்படுவாங்க. அதனால் வந்து வெளியில் போய் பழக போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியான காசில் வந்து எடுத்துகிட்டு தான் போகணும். நீங்களே வந்து இதை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து தேவையில்லை, வீட்டில் இருக்கிறத வச்சு கற்றுக்கலாம். இதில் குட்டி பாப்பா சட்டை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாப்பா சட்டை இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவங்க தைச்சி காமிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க தைச்சி போட்டிருந்தது, அவங்க வேலைக்கு போகிற லேடி ரொம்ப சூப்பராக தைச்சிருந்தாங்க. ப்ளவுஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக தைச்சிருந்தாங்க. அவங்க வேலைக்கு போய்கிட்டே வந்து அவங்க டென்ஷனை குறைக்கிறதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் வந்து இதை எப்படியாவது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த வீடியோவை எப்படியாவது அவங்க பார்த்து கற்றுக்கணும். நம்ம போடுறது வந்து கஷ்டப்பட்டு போகிறோம், அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் போடுறது வந்து எல்லாமே சூப்பராக போடுறீங்க, நீ ஆனால் வியூஸ் மட்டும் போகவே மாட்டேங்குதுலாம் சொன்னாங்க. பரவாயில்லைங்க, நமக்கு வந்து மெதுவாகவே போட்டோம். ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக போடுறோம், கரெக்டாக சொல்கிறோம் எல்லாமே. அப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போகும். சில பேர் வந்து பொய்யா முன்னாடி போட்டிருப்பாங்க, உள்ளே வேறு மாதிரி இருக்கும். வெளியில் தமிழில் வேறு மாதிரி இருக்கும், உள்ளே வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படிலாம் நான் போட விரும்பலை. ஏன்னா வந்து உண்மையாக சொல்லிக் கொடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினப்பேன். அதனால தான்
கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறேன் நான். இது ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச தொழில் வந்து என்னோட முடிஞ்சு போயிட வேணாம், என்னால் வந்து 4 பேர் கற்றுக்கணும், எப்படியாச்சும் பழகிக்கணும், நம்ம தைக்கிற மாதிரி தைக்கணும். எனக்கு ஒரு வெறி, அப்படியே ரொம்ப ஆசைன்றதோட ஒரு வெறின்னு வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற தொழில் வந்து மற்றவங்க செய்யணும், அதை அவங்க சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் வந்து நான் தைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தைச்சிருக்கேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இல்லை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இமெயில் ஐடி தரேன் நான் உங்களுக்கு, நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. நீங்கள் அனுப்பிச்சுட்றத நான் பெருமையாக என் சேனலில் போடுவேன் நம்ம. ஏன்னா நீங்கள் பழகிறத வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். சரி பரவாயில்ல, அவங்க போட்டிருக்காங்க, நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மற்றவங்க போடுறத போட்டிருக்காங்க, சரி நம்மளும் கற்றுக்கணும், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் போடுற வீடியோவை கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்கள் பேர் சொல்லி, நீங்கள் எப்படி எந்த ஊர் என்னன்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். போட்டால் மற்றவங்களுக்கு ரொம்ப ஆசை வருன்றதுக்காக சொல்கிறேன். இந்த சட்டையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பஃப் கை பார்க்கலுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு லைனிங் இல்லாமல் தைச்சிருப்பேன் நான். அதனால் ஒருத்தருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக கற்றுக்குங்க. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தவறாக தெரிஞ்சிச்சுன்னா நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம லைஃப் வந்து இப்படியே போயிட வேணாம். நம்ம ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும். அதுக்காக சொல்கிறேன், ஈஸியாக கற்றுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து கடையில் வந்து அதிகம் ரேட்டு போட்டு வாங்கி பழகாதீங்க. கம்மியான ரேட்டில் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா பழைய மெட்டீரியல் வச்சு பழகுங்க. இதில் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் வெளியில் ஷாப்பில் போய் கூட, அதாவது வந்து டெய்லரிங் கிளாஸ் சொல்லித்தர பக்கம் கூட போய் பழகிக்கலாம். மிஷின் மட்டும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிக ரேட்டு போட்டு வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்டில் நிறைய கிடைக்கிது, நல்ல மிஷினாகவே இருக்கும். கடைகளில் சொல்லி வச்சாங்கன்னா எடுத்து வைப்பாங்க, பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சட்டை வந்து சும்மா ரவுண்ட் நெக்கு தாங்க. இது ரவுண்ட் நெக் வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்ற சொல்லி கொடுத்துருப்பேன் இதில். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வீடியோவுமே வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க. ஒன்று நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பேசிக் கிளாஸ் நிறைய பேர் சொல்லித்தராங்க, வந்து அது சில பேர் சொல்கிறாங்க புரியலைங்க, நீங்கள் போகிறது நல்லா புரியுது அப்படின்றதுக்காக தான். இது எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே ஆசையில் தான் நான் இப்படி மொத்தமாக எல்லா வீடியோவும் ஒரே இதில் போடுறேன். உள்ள சப்போஸ் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டே யாருக்காச்சும் கூட கேட்டுட்டு அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க, அவங்களும் கற்றுக்கிட்டோம். அப்புறம் நம்ம பசங்க வந்து 12th முடிச்சுட்டு இல்லை 10th முடிச்சுட்டு இப்படி லீவில் இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கிளாஸ் அதாவது வந்து சும்மா இருந்து நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கற்றுக்க சொன்னீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இதுலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் நல்லா பழகிக்குவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க அதாவது வந்து நைட்டி சுடிதார் இதெல்லாம் வந்து சும்மா அடிக்கணுன்னு கூட பசங்களே அடிச்சுக்குவாங்க. அதனால் இப்போ லீவில் இருக்கப்போ வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்க சொல்லி. ஏன்னா முன்னாடிலாம் வந்து அப்படி தான் செய்வாங்க. அந்த நம்ம இதுலலாம் வந்து லீவாக இருக்கிறப்ப வந்து போய் கற்றுக்கப்பா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ கோலம் போட்டு பழகு, நீ டெய்லரிங் கற்றுக்க. ஆனால் இப்போ நம்ம யாரும் சொல்கிறது இல்லை பசங்களுக்கு. ஏன்னா எல்லோரும் ஃபோனு, லேப்டாப்பு, டிவி இந்த மாதிரி உட்காந்துடுறாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க பசங்க, அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்போல்லாம் வந்து நமக்கு ஃபோன் கிடையாது, அதாவது வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு தான் ஆகணும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லார் பசங்களுமே வந்துட்டு
எப்படியாவது பொழுது போனால் சரி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்ய யாரும் இல்லை. ஆனால் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். புரிய வச்சா தான் அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. நம்ம சொல்ல தான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.